எஸ்பெஷலி ஏர்போர்ட்டு மாதிரி இவ்வளோ சின்ன ஒரு பெட்டி கடை மாதிரி இருக்குன்னு பார்த்ததே கிடையாது. எவ்வளோ மக்கள் வாழ்கிறது எப்படி வாழ்கிறாங்கன்னு அப்படியே ஆச்சரியமாக இருக்குது. நான் அங்கே தமிழ்நாட்டில் இருக்கே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே அதிகம் மீறி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு அது பெரிய விஷயம். இப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ஹையாக இருக்குது. இங்கே வந்து ரூபா வேல்யூக்காக கிடையாது. ஜாஃப்னா வந்து என்னென்னா இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும். ஹாய், வணக்கம் சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றோம். இன்று அதாவது வந்து 29ஆம் தேதி. உண்மையிலே இன்னும் 2 நாட்கள் இருக்கின்றனர் 2026 நாங்கள் தொட்டு பயணிப்பதற்கு. அந்த வகையில் நான் இன்று யாழ் நகரை நோக்கி சென்றிருந்தேன். யாழ் நகரிலே நிறைய பயணிகள் அதாவது வந்து யாழ் நகரை நோக்கி வருகை தந்து கொண்டிருந்தார்கள். புகையிரதம் ஊடாகவும் பேருந்துகள் ஊடாகவும் நிறைய பயணிகள் விடுமுறையை கழிப்பதற்காகவும் வருஷத்தினை கொண்டாடுவதற்காகவும் வெளிநாட்டிலிருந்து அதாவது வேறு நாடுகளிலிருந்து கூட நிறைய பயணிகள் வந்ததை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. உண்மையிலே நமது யாழ் நகர்ன்றது வந்து எல்லா உலகத்திலேயே எங்கே கேட்டாலும் சொல்லுவாங்க, யாழ்ப்பாணத்துக்கு ஒரு தனித்துவமான அடையாளத்தை கொண்ட இடமாக கூறப்படுகின்றது யாழ்ப்பாணம். மக்கள் எல்லாம் உலக மக்களே அப்படித்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அப்படித்தான் கூறிக்கொண்டிருக்கிறார். உண்மையும் அதுதான். ஆனால் இந்த யாழ்ப்பாணத்திலே பல விடயங்கள் இருக்கின்றன. எமது கலை கலாச்சார பண்பாடு ஒரு இது இருக்கின்றது. அது எங்கேயுமே ஒரு மரியாதைக்குரியதும் ஒரு என்ன சொல்வது பொறுதற்குரிய விடயமாகவே இருக்கின்றது. இன்று நான் இந்த காணொலி போடுவதன் நோக்கம் என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு நபர்களுடைய மனநிலையும் எப்படி இருக்குதுன்ற அப்பால இங்கே வருகின்ற சுற்றுலா பயணிகள் எல்லாருமே கதைக்க முடியாது, சிலர் கதைச்சிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த யாழ்ப்பாணம் இன்னும் எப்படி இருக்க வேண்டும், யாழ்ப்பாணம் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும், மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையில யாழ்ப்பாணம் என்ற ஒரு நகரம் ஒரு மாவட்டம் எப்படி இருக்கின்றது என்று ஒரு தனித்துவமான எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லோர் மனங்களிலும் இருக்கும். அந்த வகையில் இன்று கூட நாம் ஒரு பயணியை சந்திச்சிருக்கின்றோம். அதாவது வந்து இந்தியாவிலிருந்து இந்த நத்தார் நிகழ்வினை கொண்டாடுவதற்கும் வருஷப்பிறப்பு இந்த யாழ் மக்களோடு கொண்டாடுவதற்கும் வருகிற ஒரு பயணியை தான் சந்திச்சிருக்கிறோம். உண்மையிலே அவர் சொல்லும் விடயங்கள் உண்மையிலே சிரிப்பாக இருக்கின்றது. உண்மையிலே அப்படித்தான் இருக்கிறது போல் இருக்கின்றது. உண்மையிலே அவற்றை அடிமனது எண்ணங்களை எங்களோட பயணித்திருக்கின்றார். அந்த காணொலியை தான் நான் பார்க்க போகிறோம். பாருங்க எப்படி அவர் என்ன கதைக்கின்றார், எங்களோட யாழ் நகரை பற்றி எப்படி சொல்லுகின்றார், இங்கே இருக்கின்ற அபிவிருத்திகள் எப்படி கதைக்கின்றார் என்பதை பாருங்கள். பார்த்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள். வாங்க அவர் என்ன சொல்கிறாரு. பெர்னாண்டோ, தமிழ்நாடு சென்னையிலேருந்து வர்றேன். நேற்று ஜாஃப்னா ஏர்போர்ட், பொல்லாலி ஏர்போர்ட்டில் வந்து சேர்ந்த ஃபேமிலியாக இந்த கிறிஸ்மஸ்க்காக டூருக்காக வந்தோம். ஜாஃப்னா வந்து என்னென்னா இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும். பட் அப்படி கொஞ்சம் கூலாக இருக்குது, அமைதியாக இருக்குது. டிராஃபிக்லாம் மக்கள் கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இன்னும் டெவலப் ஆகணும்னு தான் நினைக்கிறோம். வந்து இன்னும் இட்ஸ் நாட் டெவலப்டு. ரெண்டாவது இப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ஹையாக இருக்குது. இங்கே வந்து ரூபா வேல்யூக்காக கிடையாது. பட்டு கம்பேரிசன் வேல்யூ பார்த்திங்கன்னா இங்கே அதிகம். மக்கள் வாழ்கிறது எப்படி வாழ்கிறாங்கன்னு அப்படியே ஆச்சரியமாக இருக்குது. நான் அங்கே தமிழ்நாட்டில் இருக்கே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே அதிகம் மீறி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு அது பெரிய விஷயம். ஏன்னா அங்கே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிலோ ஒரு இது 10 ரூபான்னா இங்கே 30 ரூபா இருக்குது. அதே விலைக்கு, சேம் விலைக்கு. ஸோ இருக்குது. பட் ஜாஃப்னா டு பி டெவலப்டு. எஸ்பெஷலி ஏர்போர்ட்டு மாதிரி இவ்வளோ சின்ன ஒரு பெட்டி கடை மாதிரி இருக்குன்னு பார்த்ததே கிடையாது. எவ்வளோ இதாக வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு டெவலப்பிங் ஸ்ரீலங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. இன்னும் அந்த ஜாஃப்னா ஏர்போர்ட்டை டெவலப் பண்ணணும். அந்த சிஸ்டம்ஸ் இருக்க வழியே ஃபெசிலிட்டிஸ் இல்லை. எப்பவுமே இலங்கையை வந்து தமிழ்நாடு இந்தியா வந்து தோழமே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து எந்த சந்தேகமே கிடையாது. இன்றைக்கி இருக்கும்போது தமிழ் எல்லோரும் மனுஷங்க தான். பியாண்ட் ஆல் ரிலிஜன், காஸ்ட், க்ரீடு, எவ்ரிபடி இஸ் ஹியூமன் பீயிங்ஸ். எல்லோரும் வி ஆர் வித் ஃப்ளஷ் அண்ட் பிளட். இதான் எப்பவும் இந்தியா எப்பவுமே அடுத்த நாட்டுக்கு உதவி பண்ணும். ஈவன் அண்டை நாடுகள் எல்லாருக்குமே. அது பிரதமர் மோடி வந்து எல்லா கண்ட்ரிக்குமே வர்றாரு. நான் சொன்னேன் எஸ்பெஷலி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆல்சோ எப்பவுமே தே ஆர் ரெடி டு சப்போர்ட் பீப்புள். ஒன்லி வி வாண்ட் பீஸ். வி வாண்ட் பீஸ்ஃபுல் பீப்புள் ஆல்சோ டு பி ஃப்ரெண்ட்லி வித் திஸ். நோ ட்ரபிள்சம் பீப்புள். தட்ஸ் வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா நான் எங்களை டூர் வந்து நாங்கள் வேறு மாதிரி கிறிஸ்மஸ்க்காக வந்தோம், வேறு காரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். உங்களெல்லாம் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். இந்த ட்ரெயினை பார்த்தாலே சந்தோஷம். ட்ரெயின் வந்து நீட்டாக வச்சுருக்காங்க. ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் வெரி நீட். ஆமாம், சர்ப்ரைசிங்லி.